Have a refreshing day, dear children. Today in physics, in unit 4, atomic structure, let's discuss about valency. Valency is nothing but the combining capacity of an element or element combining capacity, or in other words, it is also known as the number of free electrons in the outermost orbit. Okay, now we'll go into the lesson valency. In last class, we saw about atomic number and mass number. Atomic number is nothing but the number of electrons or number of protons present in an atom, and the mass number is nothing but the sum of number of protons and number of neutrons in the nucleus. Now we'll see valency. Say for example, when we want to shake hands with others, if we have one person is present, we use one hand to shake hands. Two persons are present, then we use both hands to shake with both persons at a time. So ஒரு person இருந்தாங்கன்னா நம்ம ஒரு hand யூஸ் பண்ணி ஷேக் பண்ணுவோம், ரெண்டு person இருந்தாங்கன்னா ரெண்டு hand யூஸ் பண்ணி ரெண்டு persons கிட்ட at a timeல hand ஷேக் பண்ணுவோம். நம்மக்கிட்ட more hands இருக்குன்னு imagine பண்ணிக்கிட்டா, so say for example நம்மக்கிட்ட 3 or 4 hands இருக்குன்னா at a timeல 4 persons கிட்ட நம்ம hand ஷேக் பண்ண முடியும். In the same manner, atoms can share either one electron or 2 or 3 or 4 electrons, and some cannot share any electron. அதே மாதிரி நம்ம எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணுறோமோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்க்கு வந்து மற்ற ஆட்டம் கூட கம்பைன் பண்ணும்போது இட் கேன் ஷேர் த எலக்ட்ரான்ஸ். அதோட ஒரு எலக்ட்ரான்ஸை தரலாம், வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டமால் ஷேர் பண்ணிக்க முடியும். Say for example, 1 electron share பண்ணிக்கலாம், 2 electron, some atom 2, some 3, some 4, அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். சில ஆட்டம் அதால் ஷேரே பண்ண முடியாமையும் இருக்கலாம். Some cannot share any electron. This property is called valency. எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான், ஒரு ஆட்டமால் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணாமையும் இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் valency. See the elements and ஒரு table கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் elements and their symbol with their atomic number, mass number and valency. ஸோ அந்த எலமெண்ட்டு ஹைட்ரஜன் H, ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1, வேலன்சியும் 1. அதோட கம்பைனிங் வேலன்சினா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஒரு எலிமெண்ட் கூட தான் கம்பைன் பண்ண முடியும், ஏன்னா அதோட வேலன்சி 1. கார்பனுக்கு பாருங்கள் வேலன்சி 4, அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸ் கூட அது கம்பைன் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனுக்கு 2, ஸோ 2 ஆட்டம்ஸ் கூட அது கம்பைன் பண்ணிக்கலாம். சோடியமுக்கு 1, ஒரே ஒரு ஆட்டம் கூட தான் அதால் கம்பைன் பண்ண முடியும். கால்சியமுக்கு 2 ஆட்டம்ஸ் கூட அதால் கம்பைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வில் சி த டூ யூ நோ வாட் மேக்ஸ் அன் ஆட்டம் ஸ்டிக் டுகெதர். எதாவது ஆட்டம் வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்க முடியுது எதனால்? எலக்ட்ரான்ஸ் கேரி அ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் கேரி அ பாசிட்டிவ் சார்ஜ். The attraction between them holds the electrons in orbits. So namalku already we know electrons are negatively charged and the protons are positively charged. So electron ku minus charge irukum, proton ku vandu positive charge irukum. Idu rendu attract each other. Negative and positive always attract each other. In the attraction da between them holds the electrons in orbit. அதனால தான் அந்த ப்ரோட்டான் வந்துட்டு உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதோட ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. Valency is the combining property of an atom. It is the measure of how many hydrogen atom it can combine with. Valency எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஒரு ஆட்டமால் கம்பைன் பண்ண முடியுது, அதை வச்சு தான் அவங்க வேலன்சியை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் கிரியேட் த வாட்டர் மாலிக்யூல்ஸ். பாருங்கள், ஆக்சிஜன் வந்துட்டு 2, ஆக்சிஜனோட வேலன்சி 2, அதால் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட கம்பைன் பண்ண முடியும். ஸோ ஒரு O2ங்கிறதுல 2, ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன் பண்ண முடியும். ஸோ இன் த கேஸ் ஆஃப் chlorine, இட் கேன் கம்பைன் வித் ஒன்லி 1 ஹைட்ரஜன் டு கிரியேட் HCl. குளோரின் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆட்டமால் தான் முடியும், ஒரே ஒரு குளோரின். அதனால் குளோரினோட வேலன்சி வந்து 1. Here the valency of chlorine is 1. Methane has
one carbon atom and combining with 4 hydrogen atom. So methane வந்துட்டு கார்பன் கூட சேர்ந்தாதான் அதுக்கு பேர் CH4 தான் மீத்தேன் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ கார்பனுக்கு எத்தனை வேலன்சி இருக்குது அப்படின்னா கார்பனுக்கு 4, ஏன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட அது கம்பைன் பண்ணிக்குது. Can you now guess the valency of carbon in methane? Can you guess the valency of carbon? So valency of carbon is 4. You should write here. Valency of carbon is 4. In ammonia molecule, nitrogen combines with 3 hydrogen atom. பாருங்க ammonia வந்துட்டு NH3. Nitrogen combines with 3 hydrogen atoms. அதனால valency of nitrogen in ammonia. Nitrogen ஓட valency என்னன்னு சொல்லுங்க? 3. இங்கே ஹைட்ரஜனுக்கு பக்கத்தில் என்ன எழுதுறீங்களோ அதுதான் பக்கத்தில் இருக்கிற ஆட்டமோட வேலன்சி. ஸோ நைட்ரஜனுக்கு வந்து 3ன்னு எழுதணும். வேலன்சி ஆஃப் நைட்ரஜன் இஸ் 3 அப்படின்னு உங்கள் புக்கில் எழுதிக்கணும். இங்கே வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4 அப்படின்னு இங்கே எழுதுறீங்க. வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4 இன் மீத்தேன். வேலன்சி ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா இஸ் 3 அப்படின்னு இங்கே எழுதுறீங்க. அண்டர்ஸ்டுட்? Atoms of different elements combine with each other to form molecules. So different atoms வந்துட்டு combine ஆகி they form molecules. Valency determines the number of atom of an element that combine with atom or atoms of another type. Valency எதை determine பண்ணனா எவ்வளோ number of atom another atom கூட another atom of element கூட combine ஆகுது அப்படின்னு determine பண்ணுறது தான் valency. The element having valency 1 is called monovalent. எந்த எலிமெண்ட்டுக்கு ஒன்லி 1 வேலன்சி இருக்கோ அதுக்கு பேர் மோனோவேலண்ட் எலிமெண்ட். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் ஹேஸ் வேலன்சி 1. யாருக்கும் வேலன்சி 1 இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். த எலிமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி 2 ஆர் கால் டைவேலண்ட். 2 வேலன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைவேலண்ட். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அண்ட் பெர்லியம். த எலிமெண்ட் ஹேவிங் வேலன்சி 3 ஆர் கால் ட்ரைவேலண்ட். ட்ரைவேலண்ட் இருக்கிறது நைட்ரஜன், அலுமினியம். ஸோ ரிமெம்பர் ப்ராப்பர்லி, மோனோவேலண்ட் ஹைட்ரஜன் sodium, divalent oxygen beryllium, trivalent nitrogen aluminum. Some elements exhibit more than one valency. So more than one valency irundhuchna, for example, iron combines with oxygen to form 2 types of oxides, namely ferrous oxide and ferric oxide. Ferrous oxide valency, what is the symbol of iron? Iron is Fe. Oxide plus O. So we know already the valency of oxygen is 2 and the valency of iron is 2. So ferrous oxide's chemical formula is this. The same element Fe combines with the same element oxygen but forms a different valency. Fe has the valency 3 and O has the valency 2 to form ferric oxide. So Fe2O3. Like this, the same element Fe can have different types of valency. First thing, in ferrous oxide it has valency 2 and in ferric oxide it has valency 3. We will study about them in detail in later class. When the atoms of different elements combine with each other, molecules of compound are formed. Where a different element or atoms combine பண்ணிச்சு அப்படின்னா molecule of compound form ஆகுது. We already saw molecules of compound. In these instances, it is necessary to know the valency of those elements. So இந்த மாதிரி இருக்கிற இடத்துல we should know the valency of elements. Some of the valency of element is already given in the table which we already discussed. பாருங்க இந்த டேபிளில் நிறைய valencies of some elements கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனோட valency 1, ஆக்சிஜனோட valency 2, சோடியமோட valency 1, calcium 2, carbon 4. So now that's all this lesson. So let's recap the points to remember. First point, an atom is the smallest particle of an element that retain its chemical property. Already 2 marks எழுதிருப்பீங்க. They are very tiny compared to other particles. Atom the smallest particle of an element. அது வந்து chemical property retain பண்ணி வச்சுக்கும். Atoms are too small that can be seen with our naked eyes or even through microscope. Microscope மூலமா கூட நம்மளால பார்க்க முடியாது. An atom consists mostly of empty space. Atomல என்ன நிறைய இருக்கும்? Empty space இருக்கும். Atoms of same element are identical. சேமாக இருக்கிற எலிமெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காது, எல்லாம் சேமாகவே இருக்கும், ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல ஐசோடோப்ஸ். And atoms of different elements differ. An atom consists of dense nucleus which is positively charged proton and electrically charged neutral neutrons.
சாரி ஆட்டம்க்கு வந்து என்ன இருக்கும், டென்ஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் தான் ஃபுல் மாஸும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் நியூட்ரல் சார்ஜும் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேர் புரோட்டான், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சார்ஜுக்கு பேர் நியூட்ரான். protons and neutrons are called nucleons. protons and nucleons ரெண்டும் சேர்த்துனா protonsum neutronsum ரெண்டும் சேர்த்துனா என்னன்னு சொல்லுவாங்க, nucleons. An atom is electrically neutral. atom வந்து எப்பயுமே நியூட்ரலாக தான் இருக்கும். they contain equal number of proton and electron. எதனால் நியூட்ரலாக இருக்குது, ஏன்னா அந்த ஆட்டம்க்கு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல் நம்பரில் தான் இருக்கும். நியூக்ளியஸில் வந்து 10 ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா அவுட் சைட் எலக்ட்ரானும் 10 ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். Atomic number is the number of proton in an atom. Atomic number is the number of proton in an atom or number of electron in an atom is called atomic number. It is represented by the letter Z. Next one, the total number of proton and neutron present in the nucleus is called the mass number. Mass number is represented by the letter A. Valency Valency is defined as the combining property of an element. Combining capacity of an element. So see, look at this picture, evolution of the atomic structure. First வந்து 1803ல யார் டால்டன் தியரி அப்படிங்கிறவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு ஆட்டம் வந்து ரவுண்டாக இருக்கும், பெரிய பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. See, they have represented fire, water, air, earth எல்லாமே ஆட்டம்ஸால் தான் மேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டால்டன் தியரிக்கு அப்புறம் 1904ல் ஜே தாம்சன் தியரி என்ன சொன்னாங்க, ஒரு வாட்டர்மெலானில் இருக்க சீட்ஸ் பிளாக் கலர் சீட்ஸ் மாதிரி எம்பட் ஆகிருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜஸ் எம்பட் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரூதர்ஃபோர்த் இன் 1911 ரூதர்ஃபோர்த் தியரியில் தான் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு க்ளவுட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 1913ல் போர் தியரி தான் என்ன சொல்லிச்சு, டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். நம்ம we are going to learn now. டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்னால் என்னென்னா கேஎல் எம்என், அந்த ஆர்பிட் ஒவ்வொன்றுக்கும் பேர். ஃபஸ்ட் லெவல் ஆர்பிட், ஃபஸ்ட் ஆர்பிட் நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக இருக்கிற ஆர்பிட்டுக்கு பேர் கேஎல் எம் அப்படின்னு நேம்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. கேஎல் இப்போ 2 ஆர்பிட் தான் இருக்குது, ஸோ கேஎல் அதுதான் எனர்ஜி லெவல்ஸ். அது வந்து போர் தியரி தான் 1913ல் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இதுதான் ஜே தாம்சன்ஸோட தியரி. நெகட்டிவ்லி சார்ஜ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு வாட்டர்மெலான் மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் எம்பட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜே தாம்சன்ஸ் proposes the plum pudding model of the atom, picturing negatively charged electrons rotating in concentric rings with a sphere of positive electricity. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஒன் போர் தியரிக்கு அப்புறம் தான் 1926ல் ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் தியரி எலக்ட்ரான் கிளவுட் மாடல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மாடர்ன் ஆட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இன்சைட் நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அண்ட் நியூக்ளியான்ஸ் இருக்கும். நியூக்ளியான்ஸ் வந்துட்டு ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டுடே யூ வில் பி ரைட்டிங் டாபிக் 9 and 10 ஹையர் ஆர்டர் திங்கிங்கும் ஆன்சர் இன் டீட்டெயிலும் இன் யோர் சப்ஜெக்ட் நோட். ஓகே. See, we saw in our lesson, when atoms of different elements combine with each other, then molecule of compounds are formed. So different element combine ஆச்சுன்னா நம்மளுக்கு molecules of compound form ஆகும்னு பார்த்தோம். We'll see an example. In the instances given, the valencies of those elements are represented. பாருங்கள், Na வந்துட்டு plus Cl2 gives 2NaCl. So valency of sodium வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். valency of sodium 1. அதனால் 2 சோடியம் ஆட்டம் 2 சோடியம் ஆட்டம்ஸ் வந்து combines with 1 chlorine atom which has the valency 2 and forms, so 1 sodium atom and 1 chlorine atom combines to form 2NaCl. Here the valency of both sodium and chlorine are 1. Remember, the valency of element Na is 1 and the valency of chlorine Cl is 1. Okay. Then the formula, molecular formula will be the symbol of elements NaCl, molecular formula, radicals and ions. So 1 and 1. அதே மாதிரி இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Mg மெக்னீஷியம் ப்ளஸ் குளோரின்.
குளோரினோட வேலன்சி 1 தெரியும், மெக்னீஷியமோட வேலன்சி 2. ஸோ 2 இங்கே 1. ஸோ இது ரெண்டுமே 1 இருக்கிறதுனால சோடியமோடது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் சொல்லணும். சோடியமுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பக்கத்தில் இருக்க எலமெண்ட்டோட வேலன்சி. ஸோ இதுக்கு கீழேயும் 1 தான் இருக்குது, இதுக்கு கீழேயும் 1 தான் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சோடியமோட வேலன்சி 1, குளோரினோட வேலன்சியும் 1. அதே பார்த்திங்கன்னா MgCl2 அப்படின்னா மெக்னீஷியமோட வேலன்சி 2, அது இங்கே தான் எழுதியிருக்காங்க. குளோரினோட வேலன்சி 1, ஏன்னா எம்ஜிக்கு கீழே 1 தான் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கணும். ஸோ வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 2 and that of chlorine is 1 here. So understood? Next before this we'll see the atomic structure, that is the Bose diagram. This is very important. Listen carefully. This is not given in your book but it is very important. So already we know எப்படி ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்கும், அதை சுற்றி நிறையா ஆர்பிட்ஸ் இருக்கும், அதில் தான் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ரிவால்வ் ஆகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொரு ஆர்பிட்லேயும். ஸோ இங்கே 5 இருக்குது அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ரிவால்வ் ஆகிட்ருக்கும். ஆனால் இந்த ரிவால்வ் ஆகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் ஆர்பிட். நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்க்கு பேர் K and it is called the first orbit. Okay, see, first orbit K, maximum number of electrons அதில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா K ஆர்பிட்டில் 2a2 தான் இருக்கலாம். செகண்ட் ஆர்பிட் L, அதில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். தேர்ட் ஆர்பிட் Mல டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஆனால் 8 எலக்ட்ரான்ஸ் தான், ஃபஸ்ட்டு 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிரும். இதில் டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் கண்ணா, ஆனால் 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகும். 8க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்த் ஆர்பிட்க்கு போய் ஃபில் ஆகிட்டு 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் ஃபோர்த்தில். ஸோ ஃபோர்த் ஆர்பிட்டில் டோட்டலாக 32 இருக்கலாம். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், ஃபஸ்ட் ஆர்பிட் 2, செகண்ட் ஆர்பிட் Lக்கு 8, தேர்ட் ஆர்பிட் வந்து 18 இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு 8 மட்டும்தான் ஃபில் ஆகும். ஐ வில் கிளியர் யூ இன் ஆஃப்டர் சம் டைம். ஓகே, ஃபஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஆர்பிட்டில் 18 இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு 8 தான் ஃபில் ஆகும். 8 ஃபில் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும் அப்படின்னா ஃபோர்த் ஆர்பிட்க்கு போய் ஃபில் ஆகும். ஃபோர்த் ஆர்பிட்டில் எவ்வளோ ஃபில் ஆகும்னா 2 மட்டும் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே போய் ரிமைனிங் ஆர்பிட்ஸை ஃபில் பண்ணும். அது ஏன்னு சொல்கிறேன். ஃபோர்த் ஆர்பிட்டில் 32 மேக்ஸிமம் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். KLMN அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆர்பிட்டையும். திஸ் இஸ் an example, we'll see later. Okay, so today in subject note in unit 4 atomic structure, you will be completing the topics 9 and 10, 9th one detail and higher order thinking in your subject note. So first question 9th la, draw the atom structure and explain the position of subatomic particle. Structure of atom பாருங்க, இதை ட்ரா பண்ணுறீங்க, சர்க்கிள் போட்டு draw this one. நெகட்டிவ்லி சார்ஜ்ட் எலக்ட்ரான் அப்படின்னு எழுதணும். எம்டி ஸ்பேஸ் இருக்கும் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானோட ஆர்பிட்டுக்கும் நடுவில். பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். பொசிஷன் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வந்து ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் and it is located in the nucleus. Neutron was inside the nucleus. Neutron does not have any charge. Electrons, negatively charged electrons, are revolving around the nucleus of an atom in specific orbits. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இந்த பாயிண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. Next we'll see the next question, second question. Atomic number and mass number of an element is 26 and 56 respectively. பாருங்க, atomic number கொடுத்துட்டாங்க, mass number கொடுத்துட்டாங்க. Calculate the number of protons, electrons and neutrons in an atom, draw the structure. இது எல்லாமே கேட்டிருக்காங்க. So we already know atomic number அப்படின்னாவே number of proton இல்லைனா number of electron. So number of protonum 26, number of electronum 26. P equal to electron equal to 26 நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 26, நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் 26 எழுதிடுவீங்க. மாஸ் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். மாஸ் நம்பர் A equal to P plus proton plus neutron inside the nucleus. ஸோ Aவோட வேல்யூ தெரியும் 56. பாருங்கள், Aவோட வேல்யூ தெரியும் 56. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா N equal to A minus P.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n equal to a minus b. Number of neutrons equal to 56 minus 26. Number of proton நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 26ன்னு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 30. இந்த மாதிரி ஸோ எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு தெரியும். அட்டாமிக் நம்பர் 26, மாஸ் நம்பர் 56 இருக்கிற எலமெண்ட் போய் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்னு கிடைக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டோட நேம் எழுதுறீங்க ஐஎன்னு. ஸோ எப்படி எழுதுவீங்க எஃப்இ. ஸோ கீழே என்ன எழுதுவீங்க அட்டாமிக் நம்பர் 26, மேலே என்ன எழுதுவீங்க 56 மாஸ் நம்பர். Understood? Now we'll draw the structure of ion. அயனோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு நான் ஆல்ரெடி ஐ செட் த ஆர்பிட்ஸ் KLMN. ஸோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு கேன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கே ஆர்பிட். இதுக்கு மேலே இருக்கிறது எல், அதுக்கப்புறம் இருக்கிறது எம், லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ கே ஆர்பிட்டில் எவ்வளோ தான் இருக்கும்னு சொன்னேன் 2a2 ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது இப்படி தான் எழுதணும். 26 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அப்போ 30 நியூட்ரான்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதை சுற்றி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும் 26 எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும். ஸோ 26ல் 2 வந்துட்டு கேல வந்துட்டு எவ்வளோ தான் இருக்க முடியும் எப்பயுமே 2 கே ஷெல்லில். எல் ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 8 தான் இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இது ரெண்டும் ப்ராப்ளம் இல்லை. 2 போட்டாச்சு 8 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எம். எம்மில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் எண்ணில் ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 2 வந்துட்டு இங்கே போயிடும், என் ஷெல்லுக்கு போயிடும். அதுவும் 2 முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருந்துச்சுன்னா மறுபடியும் இது கூட வந்து ஆட் ஆகிக்கும். இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்கலாம் ஆக்சுவலாக 18 இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதில் 32 இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட். ஸோ ஃபஸ்ட்டு 8 மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கிறது, 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகும். மறுபடியும் ஸ்டேபிள் பொசிஷன் வந்துட்டு 4th போய் அந்த 2ங்கிறத ஆட் பண்ணிட்டு தான் ரிமைனிங் இங்கே வரும். ஸோ 8 + 8 16, 16 + 2 18. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 26 இருக்குது. 26ல் 18 வந்துட்டு இந்த ஷெல்ஸில் போயிடுச்சு. ஓகே எல்ல 8, எம்மில் வந்துட்டு பாருங்கள் 8 + இங்கே 2 போயிடுச்சு. ஸோ 18 + 2 20, ரிமைனிங் 6 இருக்குது. ஸோ இதில் 8 + 6 14, 8 + 6 14 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த எம் ஷெல்லில் இருக்கும். இந்த எம் ஷெல்லில் 14 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. Understood? How to fill? I'll show you another picture. See, this is the atomic structure of iron and the orbits. இங்கே பாருங்கள் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் 2 இருக்கா, நெக்ஸ்ட்டு எல் ஷெல்லில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் எழுதணும் கண்ணா. இங்கே 2 2ஆக ஜாயின் பண்ணி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு எம் ஷெல்லில் டோட்டலாக எவ்வளோ சொன்னேன் 8 + 6 14 இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இருக்கும், ப்ளஸ் 6 ஆட் பண்ணணும். ஸோ 3 4 5 6 ஆட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 2 கடைசி ஷெல் என் ஷெல்லுக்கு வந்துடும் 1 and 2. Understood how to draw? Okay, we'll see another example. See this iron வந்துட்டு 26 and 56 மாஸ் பாருங்கள். ரெட் கலரில் அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் செகண்ட் ஆர்பிட்டில் இருக்குது. இதுதான் கே ஷெல். கேல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது எல், ப்ளூ கலரில் இருக்கிறது எல் ஷெல், க்ரீனில் இருக்கிறது எம் ஷெல், கடைசியாக என் வந்து என் ஷெல். பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு 2 தான் இருக்கணும், இதில் 8 தான் இருக்கணும். ஸோ 2, இதில் 8 எலக்ட்ரான்ஸ். இதில் எவ்வளோ ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள், க்ரீன் கலர் ஒயிட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 8 எலக்ட்ரான்ஸ் ஸ்டேபிள். ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஃபில் பண்ணும் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை. ஸோ டோட்டல் 6 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? So this you will be writing in your subject note.
atomic number எவ்வளோ, mass number 56, element வந்து iron, number of electrons, number of proton, neutron, and you'll be drawing the structure of iron with its representation, how much electrons is present in each shell, 2, 8, 14, 2. Okay. Next, third one, what are nucleons? Why are they called so? Write its property of nucleons. Nucleons na enna, the proton, first point, the protons and neutrons are called nucleons. The protons and neutrons are two types of particle in the nucleus of an atom, so they are called nucleons. The mass of electron is negligible as compared to that of proton or neutron. Hence, the mass of atom depends on the number of protons and neutrons in the nucleus. Electron oda mass romba kammiya irukum. Proton neutron compare பண்ணும்போது அதனால mass வந்து nucleusல இருக்கு. And fourth one, define valency. What is the valency of element with atomic number 8? Valency na என்னன்னு சொல்லணும். Valency is defined as the combining capacity of an element. So ஒரு atomic number கொடுத்துருக்காங்க 8ங்கிற atomic number. What is the compound by the element with hydrogen? அந்த atomic number 8ல இருக்கிற எலமெண்ட்டோட பேர் என்ன? We already know atomic number 8 இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிஜன். அந்த எலிமெண்ட்டோட பேர் ஆக்சிஜன். அதுக்கு வேலன்சி வந்து 2ன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணிச்சுன்னா எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகணும்? 2 ஆட்டம். ஹைட்ரஜன் கூட கம்பைனிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, அதாவது 2 ஹைட்ரஜன் கூட அதால் கம்பைன் பண்ண முடியும். அதனால தானே H2O அப்படின்னு. ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி பக்கத்து எலிமெண்ட் என்ன எழுதியிருக்கோ அதுதான் பக்கத்தோட nearby atom oda valency. So valency of element with atomic number 8 and is equal to 2. Element is oxygen. The compound by which the element with hydrogen enna compound form avuna, water ingra compound. An element having atomic number 8 is oxygen. So oxygen combined with hydrogen to form compound water appdin write pandringa. Okay. Next one. Now it's the last topic, 11th topic, question based on higher order thinking skills. First question, an atom of element has no electron. Will the atom have any mass or not? ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானே இல்லை, அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஆட்டம் வித்தவுட் அன் எலக்ட்ரான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வில் தட் ஆட்டம் ஹாவ் எனி மாஸ் ஆர் நாட் அப்படின்னா எலக்ட்ரானே இல்லை அப்படின்னா அப்படி ஒரு எலமெண்ட்டே கிடையாதுக்கானா. ஸோ இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இட் கான் பி ட்ரூ. ஆட்டம்ஸ்க்கு கண்டிப்பாக மாஸ் இருக்கும், கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸும் இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்க. கேன் ஆட்டம் எக்ஸிஸ்ட் வித்தவுட் அன் எலக்ட்ரான்? நோ, இட் கேன் நாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இல்லாமல் அதால் இருக்க முடியாது. இஃப் ஸோ கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, ஆனால் நியூட்ரான் இல்லாமல் இருக்குது. But it can exist without neutron. The only element that has no neutron is hydrogen. Hydrogen ku neutron கிடையாது. Second question பாருங்க. Find what is common salt. Common salt na நம்ம salt உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல, அந்த saltங்கிறது என்னது? கெமிக்கலி sodium chloride. அதான் salt. நார்மல் சால்ட்டுக்கு பேர், கெமிக்கல் நேம் வந்து sodium chloride. Name the elements present in it. அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? சோடியம் அயான் இருக்குது, குளோரின் அயான் இருக்குது. ஸோ சோடியம்ங்கிற எலிமெண்ட் இருக்குது, குளோரின்கிற. ஸோ காமன் சால்ட் இஸ் கால்ட் சோடியம் குளோரைட். சோடியமும் குளோரினும் இருக்குது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்? ஸோ NaCl அதோட சிம்பிள் அதை எழுதிட்டு, அட்டாமிக் நம்பர் வந்து சோடியம் 11 அந்த புக்கில் இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க. மாஸ் நம்பர் வந்து சோடியம் 23. Atomic number of chlorine வந்து 17 and mass number of chlorine is 35. And write the ions of the compound. Sodium வந்து positively charged ion, chlorine வந்து negatively charged ion. Cl minus, Na plus அப்படின்னு எழுதணும். Ionsனா plus minusல எழுதணும். Understood? So that's all for today's class. Have a good day. Thank you.